இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போனால் லோயல் காலேஜில் நம்ம தமிழ்நாடு சார்பாக சென்னையிலே நம்மளுக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு. அனைவருக்கும் தெரியும் லோயல் காலேஜ் எவ்வளோ பெரிய காலேஜுன்றதை. ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் சரி, இன்ஜினியரிங்லேயும் சரி, ஒரு வேறு லெவலில் வந்து நம்மளுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த லோயல் காலேஜில் நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாபாகவும் சரி, ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, நம்மளுடைய எல்லாமே வந்து ஒரு லோயலோ காலேஜுனாவே அது வேறு லெவல் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் பேர் நேம் இருக்கும். சரிங்களா? அந்த லோயலோ காலேஜில் தற்போது வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி, அது எப்படி நம்ம அப்ளிகேஷன் போடுறோன்றது நான் தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக புரிய வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து டைப்பிஸ்ட்டு. மொத்தம் டோட்டல் ஆஃப் டைப்பிஸ்ட்டு வந்து டைப்பிஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சி கேட்டிருக்காங்க டோட்டலாக. நீங்கள் குறைஞ்சபட்சம் 10th படிச்சிருக்கணும். இங்கிலீஷு அண்டு தமிழ் டைப்பிங் தெரிஞ்சுக்கணும். 2 போத்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷில் டைப் பண்ணணும், ப்ளஸ் வந்து தமிழையும் நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். உங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் 35 வயசு வரைக்கும். சரிங்களா? இதனால் நோட் பண்ணிங்க. இது வந்து கேஸ்ட் வைஸ். எஸ்சி எஸ்டி இருந்தால் நீங்கள் 35 வயசுக்குள்ளே இருக்கணும். பிசி எம்பிசி இருந்தால் 32 வயசுக்குள்ளே இருக்கணும். அதர் கேட்டகிரியாக இருந்தால் நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருக்கணும். இவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லேப் அசிஸ்டண்ட். இந்த லேப் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 9 வேக்கன்சி கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த 9 வேக்கன்சி ப்ளஸ் வந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளிகேஷன் போட முடியும். அதுக்கு ஏஜ் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 32, 35, 30 இந்த மாதிரி கேஸ்ட் வைஸ் உங்களோட கம்யூனிட்டி வைஸுக்கு வந்து வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெக்கார்டு கிளர்க்கு. அவங்க அதில் 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேக்கன்சியுமே வந்து நம்மளுக்கு 10th முடிச்சிருக்கணும். எஸ்சி எஸ்டி 35 வயசுக்குள்ள இருக்கணும். எம்பிசி 30, அதர் கேட்டகிரி 30. சரிங்களா? எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் இப்போ ஏஜ் கேட்டகிரி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே ரொம்ப அதிகம் தான். நார்மலாகவே வந்து ஒரு 30 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டால் பெரிய விஷயந்தான். இவங்க எஸ்சி எஸ்டிக்கு 35 வயசுக்குள்ளே தராங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜஸ்ட் கிளர்க்கு போஸ்டிங்கு. நீங்கள் கிளர்க்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th படிச்சிருந்தாலே போதுமானது. இது வந்து நான் டீச்சிங் ஜாப். ஒரு காலேஜில் ஒரு அங்கீகார வேலை. அது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மூலிமா தான் சேலரியே வரும். சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து லோயலோ காலேஜ் ஸ்டாஃப் மூலிமா தான் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க. எல்லாமே லோயலோ காலேஜ் போர்டு தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணோம். அதனால் உங்களோட அப்ளிகேஷன் ப்ளஸ் வந்து எல்லாமே மெரிட் பேஸி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து நீங்கள் 8th படிச்சிருக்கணும். ஏஜ் வரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 வயசுக்குள்ள இருக்கணும். ப்ளஸ் வந்து பிசி 35, ஓபிசி கேட்டகிரி 35. சரியா? எஸ்சி எஸ்டிக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம். ஷிஃபர்னா நீங்கள் தமிழில் தூய தமிழ் சொன்னால் பெருகிறவங்க, ஒரு கூட்டுறவங்க, பெருகிறவங்க, ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமாக போட்டி போடலாம். இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆண்களாக இருந்தாலும் என்னடா நம்ம அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணுமா, படித்து முடிச்சுட்டு டிகிரி படித்தவங்களும் கண்டிப்பாக போட்டி போடுவீங்க, தெரியும். +2 முடித்தவங்களும் போட்டி போடுவீங்க. ஆனால் இவங்க கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைஞ்சபட்சம் 10th + 8th அந்த தகுதிக்கேற்ற வேலை இருக்குது. நீங்கள் போட்டி போடுறதா இருந்தாலும் போட்டி போடலாம். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட்டை பார்ப்பாங்க, உங்களுடைய நாலேஜ் பார்ப்பாங்க, ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்ப்பாங்க. இது எல்லாத்துலேயுமே சரி. சரிங்களா? ஷிஃபரு, வாட்சர்மேனு, கார்டனரு, இந்த மாதிரி தோட்ட பணியாளர். சரிங்களா? உங்களுடைய தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். காலேஜ் ஃபுல்லாக வந்து ஷிஃபர் நீங்கள் வந்து கூட்டி பெருகிற மாதிரி வேலை இருக்கும். வாட்ச்மேன் இரவு பணியாளர் ப்ளஸ் வந்து டே டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ரெக்கார்டு கிளர்க்கு ஒரு ஆஃபீஸ் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். லேப் அசிஸ்டண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பல்வேறு துறையில் வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்தந்த அடிப்படையில் சேலரி கொடுக்க போகிறாங்க. அந்த சேலரி என்னன்றதை நான் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? இதோடைய அப்ளிகேஷன் எல்லாமே வந்து 40 வேக்கன்சி தான். இருந்தாலும் நான் வந்து லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் எப்படி அப்ளிகேஷன் போடணுன்றது. இருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் எடுத்துங்க. ஜெராக்ஸ் எடுத்துன்னு கீழே பாட்டமில் செல்ஃப் அட்டஸ்டடு. சரிங்களா? செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டு அவங்க கேட்குற அட்ரஸ். சரிங்களா? இந்த அட்ரஸ் இருக்குது பாருங்கள். இந்த அட்ரஸில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு பை த போஸ்ட்டில் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்தியன் போஸ்ட்டில் தான்
போஸ்ட் அனுப்பாததுக்கு முன்னாடி எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ நேம் ஆஃப் த போஸ்ட்னு கொடுத்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து பாட்டமில் உங்களுடைய எல்லா ஜெராக்ஸ் மார்க் ஷீட்டில் எல்லாத்துலேயுமே வந்து செல்ஃப் அட்டஸ்ட்மெண்ட் எழுதிட்டு கீழே சைன் பண்ணுங்கள். சரி, கவர்மெண்ட் ஸ்டாஃப்கிட்ட நீங்கள் யாரும் சீல் சைன் வாங்க தேவையில்லை, எல்லாமே உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் தான். அதனால் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு உங்களுடைய மார்க் ஷீட் எல்லா ப்ரூஃப்லேயுமே வந்து நீங்கள் சைன் பண்ணிடுங்க. ஒரு 2 ஃபோட்டோ சைடில் பின் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பின் பண்ணிவிட்டு இவங்க கேட்குற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடி நோட் பண்ணிங்க தெளிவாக. ஓகேவா? இந்த மெயில் ஐடியை நோட் பண்ணிங்க. இந்த மெயிலை நோட் பண்ணிட்டு எல்லாமே நான் ஸ்கேன் பண்ணி இந்த மெயிலுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும், போஸ்ட் பண்ணாததுக்கு முன்னாடி. சரிங்களா? எல்லாத்துலேயுமே சைன் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து உங்களுடைய ஃபோனில் ஒரு ஸ்கேன் பண்ணிங்க. ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சரிங்களா? சென்ட் பண்ணும்போது சப்டைட்டில் கொடுத்துடணும். பை த போஸ்ட் ஆஃப் டியர் சார், டியர் மேடம், ஏதோ ஒன்று டைட்டில் கொடுத்துட்டு நீ எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, சிஃபரா, வாட்டர் கேரியரா, சாரி கிளர்க்கா, கார்டனரா, கிளர்க்கா, இந்த மாதிரி பல்வேறு துறை வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு தகுந்த போல் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாபு. ஒரு கௌரவமாக இருக்கும் நம்மளுக்கும். நம்ம வேலை செய்யும் போது அந்த லோயலா காலேஜில் நம்ம ஒர்க் பண்ணுறனாவே ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சேலரி கண்டிப்பாக கிடைக்கும். டே பை டேல உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது டைப் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டு டைப் பண்ணியிருக்கு. உங்களோட சேலரி பேக்கேஜ் எல்லாமே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். இது ஒரு ஜெனுவனான ஜாப். அதுவும் நீங்கள் ஒரே இடத்துல ஒரு காலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணால் பெரிய விஷயம். சரிங்களா? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃபென்ஸோ இல்லை போலீஸ் துறையில் போனால் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இந்த மாதிரி காலேஜ் துறையில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? நீங்கள் போஸ்ட் பண்ணாததுக்கு முன்னாடி இந்த மெயிலுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நல்லா மறக்காமல் நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கு முடியாது உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டன்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. அனுப்பிச்சிட்டு அப்புறம் நீங்கள் போஸ்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் வந்து அப்ளிகேஷன் வந்த நாள்லேருந்து 10 நாளைக்கு உள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் சென்ட் ஆகணும். சரிங்களா? சரி, எதில் எவ்வளோ அவங்க சேலரி தராங்கன்றதை நான் ரொம்ப வேணா சொல்கிறேன், தெளிவாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு லோயலா காலேஜ் கவர்மெண்ட் அடிட் ஜாப். சரிங்களா? டைப் பண்ணியிருக்கேன். ரெகுலர் பேசிக் தான் போஸ்டிங்கு, டெம்பரரி பேசிக் கிடையாது. அதனால் அப்ளிகேஷன் போகிற ஒரு நபர் வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப்பு நீங்கள் அப்ளிகேஷன் போகிற ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்பு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? டோட்டலாக வேக்கன்சி 40 வேக்கன்சி. என்னென்ன ஜாப்புன்றது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே தான், ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சென்னையில். அதுவும் நம்மளுக்கு லைஃப் டைம் ஒரே இடத்துல வேலைன்னா மிகப்பெரிய விஷயம். யாரும் இந்த வேலை வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பெண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அக்கா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக வேலை தரீங்க. படிக்கிற இடத்துலேயே வந்து ஒரு காலேஜ் மாதிரி நமக்கு ஒரு ஸ்டாஃபாக போய் நம்ம அமைறனா பெரிய பெரிய விஷயம். சரிங்களா? அந்த சில பேர் காலேஜ் லைஃப்பெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்துலையும் இந்த லோயலா காலேஜில் நடக்கிற எல்லா ப்ரோக்ராம்லையும் நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக பங்கெடுத்துக்கலாம் கூட நீங்கள் ஒரு ஓரமாக இருந்து அந்த காலேஜில் நடக்கிற ஃபங்க்ஷனெல்லாம் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக பார்க்கலாம். இதோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினாக எல்லாம் பார்க்கணும். 2/2/2025 கூட உங்களோட அப்ளிகேஷன் டேட் முடியுது. அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஆஃப்லைன் தான், கரெக்டாக சொல்லிட்டேன். நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பணும். ப்ளஸ் வந்து அனுப்பாததுக்கு முன்னாடி மெயிலில் சென்ட் பண்ணணும். இந்த வீடியோ நீங்கள் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் அது எப்படி மெயிலில் நம்ம சென்ட் பண்ணுறதுன்றதை. லாஸ்ட்டாக வீடியோ ஸ்கிப் பண்ண பார்க்கறதும் புரியாது. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிங்க, உங்களுக்கு எல்லாம் புரிய வரும். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வெப்சைட் லிங்க் தரேன், நீங்கள் டேட்டா போய் நீங்கள் உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? எதில் எவ்வளோ வேக்கன்சின்றதை கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பேசிக் நீங்கள் 10th 8th படிச்சு தான் போதுமானது. வயது வரம்பு எல்லாம் சொல்லியாச்சு. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் நீங்கள் பண்ணுவாங்களா ப்ரோ? கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது என்னன்றது அது லோயலா காலேஜ் தான் முடிவு பண்ணோம். சில பேர் எக்ஸ்பீரியன்ஸில் வடிகட்டலாம், சில பேர் வந்து மார்க்கில் வடிகட்டலாம், சில பேர் அப்ளிகேஷனே வந்து ரொம்ப ரேர் வர்றது. சரிங்களா? இது வந்து ஷார்ட்லிஸ்ட் நீங்கள் முன்னாடி டேரெக்டாக இன்டர்வியூ உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி உங்களுடைய குட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் வந்து நீங்கள் தக்க வச்சுக்கலாம். அப்ளிகேஷன் வந்து இந்த மெயில் ஐடி தான் சென்ட் பண்ணோம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க, எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போகணுன்றதை கரெக்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டிட்டேன். அதுக்கு தகுந்த போல் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு பயோடேட்டாவில் கொடுத்துறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள்.
வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாதீங்க ப்ரோ. இதுக்கு மேலே ஒரு நல்ல தகவல் கரெக்டாக ஜாப் வந்துகிட்டே இருக்கும். பல நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக எல்லா நாளுமே வந்து ஒரு 4 PM இல்லை 5 PM நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். நீ தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் டெய்லியும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். எல்லாம் ஒரு நல்ல நல்ல தகவல் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக வந்துகிட்டே இருக்கும். டிஃபென்ஸு, ஆர்மி, பேராமிலிட்ரி, போலீஸ், இந்த மாதிரி எல்லா ஜாப்பும், இது மட்டும் இல்லை டிஃபென்ஸ் கூட தான் சரிங்களா. ஒரு சிவில் போஸ்ட், யூனிஃபார்ம் டியூட்டி எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட சேனல் ஒரு பங்களிக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 2025 எல்லாருமே ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு போனோம் சரிங்களா. யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஏஜ் பார் ஆகிடுச்சு. ஏஜ் பார் ஆனவங்களுக்கும் நம்மளோட சேனலில் அவங்களுக்கும் ஒரு தேடி பிடிச்சி என்னென்ன வேக்கன்சி இருக்குன்னு கேதர் பண்ணி அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளோட சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.